ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளூடிக் பெர்னா வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் மாற்றணும். கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ கூட ஏசி கண்டென்சர் மாற்றணுமா வேண்டாமா, ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன், வீடியோவில் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஏசி கண்டென்சரோட ஜாயிண்ட்டுங்க, டிஸ்சார்ஜ் செக்ஷனுங்க. டிஸ்சார்ஜுன்றதுனால உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் ரொம்ப கம்மியாக ஆயிலில் ஓடிச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஆகும். எவ்ரி 30,000 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நம்ம ஏசி கம்ப்ரஸர் ஆயில் மாற்றியே ஆகணும். மாற்றலைனாலும் டாப் அப் ஆச்சு மணி ஆகணுங்க. அது வந்து மேண்டட்ரி, அது வந்து யாருமே பண்ணுறதில்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட்டாக இருக்கனால கண்டென்சர் டஸ்ட் இல்லை, பிசர் அடிக்கல, ஆயில் பிளாக் ஆகலை அப்படின்னு நினச்சிக்க முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஹை ப்ரெஷர்ன்றதுனால ப்ரெஷரில் எந்த டஸ்ட்டும் நிற்காது, உள்ளே போயிடும். இது வந்து லிக்விட் லைன் பைப்புங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் ஆயில் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருக்கு. ஸோ இந்த லிக்விட் லைன் எங்கே போகும்னா நேராக எவாப்ரேட்டர் காயிலுக்கு தான் போகும். ஸோ இது எவாப்ரேட்டரோட காயில் வால்வு தாண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆயில் பிசிறு பிளாக் அடிச்சிருக்கிறது வந்துட்டுங்க. இது இப்போ கேரண்டியாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஏசி கம்ப்ரஸர் கண்டென்சர் எவாப்ரேட்டர் இது மூணுமே புதுசாக போட்டால் மட்டும்தான் இது வந்து இன்னொரு 1 lakh தாராளமாக ஓடுங்க. இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாமா? ஏன்னா ஒரு 16,000-17,000 பக்கம் வரும் கம்ப்ரஸரோட ப்ரைஸுங்க. இதுக்காக இந்த கம்ப்ரஸர் கூட இந்த கண்டென்சரு இதெல்லாம் மாற்றுறதுக்காக நம்ம வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணோம்னா அது வந்து பெரிய ஒரு லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம என்ன தான் கம்ப்ரஸரு ஒரிஜினல் கம்ப்ரஸர் வாங்கி போட்டாலும் அதுவுமே ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது கம்ப்ரஸர் மாற்றும் போது செக் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க. இது தான் உங்களுக்கு வந்து மணி போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு இது எப்படி வேலை செய்ய போகிறோம், இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏசி சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க, கம்ப்ரஸர் லைனெல்லாம் வருது, ஏசி ஒர்க் ஆகலை. ஸோ இது வேலை செஞ்சதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, இது என்னென்ன காம்பனன்ஸில் மாற்றோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வெர்னாவோட ஏசி கண்டென்சர் வந்து கழட்டி வச்சுங்க. இப்போ அது கண்டென்சர் வந்து இதுதான். இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்ட்ரு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஆயில் பிசுறாக இருக்குது, ஃபுல் பிளாக்காக இருக்குது, பிசுறாக இருக்குது. இப்போ வந்து ஃபில்ட்ரு வழி எடுத்து பார்த்துடலாம். கண்டென்சர் பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக ஆயில் அந்த பிசுறாக இருக்குது, ஃபுல்லாக ஆயில் கற்பிடிச்சிருக்கு, லைட்டாக அந்த பிசுறாக இருக்குது, ஃபுல்லாகவே ட்ரிபிஸ்ன்னு சொல்கிறாங்க பிசுறு இருக்குது. ஸோ இது எனக்கு கேட்டால் கம்ப்ரஸர் கண்டென்சர் கூலிங் காயில் மூணுமே புதுசு போடணுங்க. அப்போ தான் ரொம்ப நாள் ஓடும். இன்னொரு 1 lakh கிலோமீட்ரு, அதாவது 80,000 தாண்டும். அப்போ தான் இது வந்து ஆக்சுவலாக இந்த கலரில் இருக்கணும், பியூர் ஒயிட்டு, கொஞ்சம் டல் கலர் ஆயில் மாதிரி, இந்த ஆயிலில் போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கலர் மாறலாம் முடியும். இதுவும் ஃபுல் பிளாக் ஆகக்கூடாது. இங்கே பாருங்களேன், ஒரு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ரஸரோட வந்து மேலே அந்த டெஃப்லான் கோட்டிங் சொல்லுவாங்க, கம்ப்ரஸர் மேலே ஒரு பிளாக் கலரில் கோட்டிங் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தேஞ்சிருச்சுன்னா ஆயிலில் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி கலர் தான் வரும். ஸோ இது வந்து நீங்கள் வெறும் கம்ப்ரஸர் மாற்றினாலும் யூஸ் கிடையாது, கண்டென்சரில் இந்த ஃபில்ட்ரு மாற்றினாலும் யூஸ்லெஸ் தான். இது வந்து கம்ப்ரஸர் கண்டென்சர், எப்போவுமே கம்ப்ரஸர் மாற்றும்போது கண்டென்சர்ன்றது ஒரு என்ன சொல்லுங்க, யாருமே தவிர்க்க முடியாது. கம்ப்ரஸர் கண்டென்சர் மாற்றி தான் ஆகணுங்க. அது மீறி நிறைய பேர் காஸ்ட் கட்டிங்காக பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ ஒரு ரொம்ப நாள் ஒன்றும் ஓட்டிட முடியாதுங்க. இது 2 மாற்றுறது தான் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனுங்க. இது கூட இப்போ வந்து நம்ம கூலிங் காயிலும் சேர்த்து மாற்றுற மாதிரி தான் வருங்க. ஏசி கண்டென்சருங்க, ஏசி கண்டென்சரு கம்ப்ரஸர் எல்லாமே டுவான் அப்படின்ற பிராண்டில் வரும். எக்ஸ்பென்ஷன் வால்வு, கூலிங் காயில் புதுசு போட்டாச்சு. கூலிங் காயில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், புதுசு போட்டேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் வண்டியில் மாட்டி ஃப்ளஷிங் பண்ணிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்புட் பார்த்துடலாங்க. எல்லாமே ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் தான் மாற்றுறோங்க.
இது அந்த ஃப்ளூடிக் வெர்னோட ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். 5.2 டிகிரி வருது கிரில் டெம்பரேச்சருங்க. இன்னும் ரன்னிங் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் இறங்குங்க. இது வந்து தேர்டு ஸ்பீட் ப்ளோ வரலங்க. ஆக்சுவலி இல்லை, தேர்டு பாயிண்ட்டுங்க. 5.2 கான்ஸ்டண்ட்டாக நிற்கிதுங்க. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் வருது. 5.5 வருது. ஸோ இது இந்த டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு ரன் ஆகிட்டுருக்கோங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஐடில் ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கு.